தேவையில்ல இப்போ நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். எல்லாரும் பைக் டாக்ஸி ஓட்டினா அடிப்பான இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். வாழ்வாதாரம் இல்லைன்னா தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுறோம். தேவையில்லாமல் வந்து அடிப்பைகள்லாம் இது ரொம்ப அநாகரிகமாக செயலாகுது. பிடிக்கல, தப்பு. அப்போ ஏங்க வேலை செய்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா படித்த பட்டதாரி தான் வேலை செய்கிறான். புரிஞ்சுங்களா? இல்லைன்னா எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு மழை பார்க்காம ரெயின் கோட்லாம் போட்டு எதுக்கு வேலை செய்கிறோம்? அது அவங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தான் பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்போ ரேபிடோ ஆட்டோக்காரங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இப்போ பைக் டாக்ஸியில் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ரேபிடோன்றது ஓப்பன் சோர்ஸ் தானே, யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஓட்டலாம். புரியுதா? இப்போ காலேஜ் படிக்கிறாங்க, கஸ்டமருக்கு. நானே இப்போ எம்சிஏ படிக்கிறேன். அதனால தான் இந்த இதுக்குள்ளே வந்திருக்கேன். வேறு இடத்துலையும் வேலை செய்கிறேன். நைட் ஷிஃப்ட்டில் நான் வாய்ஸ் ப்ராசஸும் வேலை செய்கிறேன். ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம படிக்கிறோம். இப்போ யார் வேணாலும் எது வேணாலும் ஓட்டலாம்ல, அது ஏன் இது பண்ணுறது சொல்லிட்டு நம்மளோட கருத்துனா. அதாவது அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் கஷ்டப்படுறோம். நான் +2 முடிச்சிருக்கேன், டிகிரி இப்பெல்லாம் முடிச்சிருக்கேன். வேலை கிடைக்கலனால இப்போ இந்த ஃபீல்டையும் நான் ஓட்டுறேன். இதுலேயே மாதம் எப்படி பார்த்தா 30,000 தான் சம்பாதிக்கிறேன். அதை நான் தான் ஒரு பெட்ரோல் காசு, சாப்பிட்ற காசு, வீட்டுக்கு செலவு நம்ம அது இருக்குது. அவங்க அடிக்கிறது இது ரொம்ப தப்பு தான். அவங்க அடிக்கிறாங்கன்னா அது எதனால? அவங்களுக்கும் வேலை இருக்குது, எங்களுக்கும் வேலை இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆட்டோ நீங்கள் வேலை செய்யறதுனால எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டுது அப்படின்றாங்க. அப்போனா நீங்கள் தனியாக நீங்கள் அதாவது ஒரு ஆள் கூட்டு போகிறதுக்கு 200 300 நீங்கள் பேதம் பேசும்போது அப்படி பேசாமல் இந்த மாதிரி லிங்க்கில் வந்து நீங்களும் இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட கேட்டால் 2,000 சம்பாதிச்சேன், 3,000 சம்பாதிச்சேன்றாங்க. அப்போ நாங்கள் அதில் ஒரு நாளைக்கு என்ன ஒரு 800 700 சம்பாதி, அதில் உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது? நீங்கள் அடிக்கிறது இன்னும் ஏதோ தப்பு. நீங்கள் எப்படி அடிக்கலாங்களே? நாங்கள் மொத்தமாக சேர்ந்து நாங்கள் அச்சா எப்படி ஆகும்? இப்போ நான் வந்து வேலை செய்கிறேன்னா அது ஏன் கஷ்டம் எனக்கு. இப்போ மாதம் இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ கட்டுறது நீ வச்சுக்கிற உன் குடும்ப நிலைமை வச்சு நீ வண்டி இஎம்ஐ கட்டுறது அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு நீ மொத்தமாக உனக்கு தான் ஆட்டோ எல்லாம் சொந்த காசில் வாங்கிக்கோ. சொந்த காசில் வாங்கினா உனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? நாங்கள் கஷ்டப்படுறதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் செலவுக்கு எனக்கு 3 லட்சம் தேவைப்படுது. தம்பி கொஞ்சம் 3 லட்சம் செல்லாவாங்க. என் அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்படின்போது அந்த கஷ்டத்தை நான் தான் ஏற்றுக்க முடியும், அந்த கஷ்டம் நீங்களே ஏற்றுக்க முடியும். உங்கள் கஷ்டம்னா அது நீங்கள் தான். இது மாதிரி தேவலமாக மற்றவங்க மேலே கை வைக்கிறது இல்லை. ஒரு சில ரேபிடோ அந்த மாதிரி லேடிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். எல்லாரையும் அப்படின்னு. இப்போ கூட ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு மதுரையில் வரும்போது. கார் மேலே இச்சதில் வந்து கார் கிளம்ப மோதி காசு கேட்டான். என் வண்டி திரும்பிட்டான் ரேபிடோ ஓட்டும் போது. கொஞ்சம் கஸ்டமரு சரி நம்ம நிலமை அப்படின்னாலும் அவங்கள நான் ஒன்றும் சொல்லல. அவங்க தான் தப்பு. இன்னும் ஒன்றும் ஏரியா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 5,000 காசு கேட்டான். ஆப்போசிட்டில் வந்து கால் காட்சி சார் மாதிரி அவனும் கஷ்டப்படுறவன். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என் கை காசு கொடுத்து தான் நான் அதில் தப்பிச்சேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நாங்கள் தான் தப்பி வந்தவரை. நீங்கள்னா ஆட்டோ வேணால் நீங்கள் பேசிப்பீங்க. இப்போ நாங்கள் தனியால் இருந்தால் தான் எங்களால் அந்த ஒரு ஃபேஸ் பண்ண முடியும். ஆட்டோ வேணால் நீங்கள் 100 பேர் வருவீங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் பார்க்க முடியும். அதனால் தேவையில்லாமல் மேலே கை வைக்கிறது இதெல்லாம் தப்பு. எதாக இருந்தாலும் லேடிஸ் பிரச்சனைனா அது பேசுங்க, அது தப்பு இல்லை. அது விட்டு தேவையில்லாமல் வேலைக்கு போகிறவங்கள அப்படி இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வீடியோ பார்த்தேன். இது அவன் குடும்ப நிலைமை இந்த பிரச்சனைனால தான் அவன் வேலைக்கு போயிட்டு அவன் பாடுறான். இந்த மாதிரி பண்ணது பெரிய தப்பு. அது சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி ஆட்டோ ஆச்சவன் மேலே கேஸ் கொடுத்து கொஞ்சம் நல்ல என்னன்னு பார்க்கணும். ஆமாம்.